சாரி மியூட்ல இருந்திருக்கு. இஃப் ரன் ஆகாம இந்த ரெண்டு லைன் ரன் ஆகாம எல்ஸ் பார்ட் ரன் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா? ஜாப் இஸ் நாட் ரன்னிங் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஐடியில் பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது இஃப் எல்ஸ் பார்ட்ஸ். இது வேற என்ன மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாலர் ஜாப் டாட் ஸ்டாப்னு கால் பண்ணோம்ல, இல்லைன்னா எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஸ்டாப் ஜாப்னு கால் பண்ணி இந்த ஜாப் நேம் கொடுப்பீங்க. இப்படியும் ஸ்டாப் பண்ணலாம். ஏற்கனவே ரன் ஆகல, அதனால ஜாப் இஸ் நாட் கரண்ட்லி ரன்னிங் அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சு ஃபெயில் ஆகுது பாருங்க. இது எக்ஸ்பெக்டட் தான். அது இது நம்ம பார்த்தது தான். இப்ப ஒரு எரருக்கு ட்ரை கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்றது. ஏதாவது இஷ்யூ இருக்குதா அப்படின்னு ஜாப் ஹிஸ்டரி வச்சு இஷ்யூ இருக்குதா அப்படின்னு பாக்குறது. இது இதுல அழகா சொல்லுது பாருங்க. ரன் ரேட்டு, ரன் டைமு, ரன் டூரேஷனு, ஸ்டேட்டஸ் எல்லாம் வருது பாருங்க அழகா தெளிவா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிஸ் ஜாப் ஹிஸ்டரியில இருந்து எடுத்துட்டு வருது பாருங்க. இது உள்ள ஒரு என்னென்ன காலம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்றோம். கம்மா கம்மான்னு கொடுத்துட்டு கேஸு ரன் ஸ்டேட்டஸ் வந்து ஒன்னா இருந்தா இப்படி பிரிண்ட் பண்ணு, ரன் ஸ்டேட்டஸ் ஜீரோவா இருந்தா ஃபெயில்டுன்னு சொல்லு, ரன் ஸ்டேட்டஸ் த்ரீயா இருந்தா கேன்சல்னு சொல்லு. எண்டு ஸ்டேட்டஸ் என்ன பேர்ல அது பிரிண்ட் ஆகணும்? ஸ்டேட்டஸ். இந்த வந்து பாருங்க ஸ்டேட்டஸ். ஜஸ்ட் இது கேஸ்ன்னு சொல்லுவாங்க எஸ்கேல் பதில. கேஸ் என்ன காலமோ அது, அதுக்கு வென் என்ன வேல்யூவா இருந்தா தென்னு, வென்னு தென்னு. கேஸ் எண்டு வென்னு தென்னு, இந்த இது பேரு ஸ்ட்ரக்சர் பேரு. இந்த ரன் ஸ்டேட்டஸ் வந்து ஒன்னா இருந்தா இதை பிரிண்ட் பண்ணு, ரன் ஸ்டேட்டஸ் ஜீரோவா இருந்தா ஃபெயில்டுன்னு சொல்லு, ரன் ஸ்டேட்டஸ் த்ரீன்னு இருந்தா கேன்சல்னு சொல்லு அப்படிங்கிறதான் அது. இங்க போயிடலாமா? ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லாமன்னா இங்க போயிடலாமா? இப்போ ஒரு எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஆஃபீஸ் எப்படி ரன் கொரி பண்ணி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எம்ஓ வழியா, எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் வழியா. சரி, வேற எது பண்ணிட்டாரு? டாலர் ஜாப் டாட் எனும் ஹிஸ்டரி ஃபார்மட் டேபிள் ரன் டேட். தெரியுதா? ரன் டேட்டு, ரன் டைம் தான் இருக்கு, மெசேஜ் இருக்கா? டேபிள் ஃபார்மட்ல வந்துச்சு பாருங்க. இப்ப எனும் ஹிஸ்டரி நம்மளோட ஜாபை நான் வந்து டாலர் ஜாபுங்கிறதுல என்ன வேறு ஜாபோட இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை பத்தி சொல்லு. எப்ப கடைசியா ஓடுனுச்சு, எவ்வளவு நேரம் ஓடுனுச்சு, என்ன மெசேஜ் வந்திருக்கு, சக்சஸா ஃபெயிலியரா, அது சம்பந்தமான டீட்டெயிலாம் இருக்கு பாருங்க. பக்காவா தெரியுதா? டேபிள் ஃபார்மட்ல இருக்கு பாருங்க. இப்ப ரன் பண்ணதோட அவுட்புட் இந்த இருக்கு பாருங்க. ரன் டேட், ரன் டைம், மெசேஜ். இதுதான் இந்த ஒரு லைனோட அவுட்புட். சரி, இந்த இதை ரன் பண்ணோம், இது எந்த ஜாபோட அவுட்புட் அப்படின்னு ஏதாவது டவுட்டா இருக்கா? அந்த டாலர் ஜாப்ல நம்ம எந்த ஜாபை கால் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அந்த ஜாபோட அவுட்புட் தான் இங்க வரும். டாலர் ஜாப் நம்ம எந்த ஜாபோட அவுட்புட்டை சேவ் பண்ணிருக்கோம், எங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. தெரியுதா? டிபி ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ். இதை தான் நம்ம வந்து அங்க அசைன் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க, டவுட்ஸ் கேட்காம இருக்காதீங்க. இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா சிஸ்டம் டேபிள் இருக்குல்ல எம்எஸ்டிபில, சிஸ் ஜாப் ஹிஸ்டரி, இதையும் கால் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். சாரி. இது என்ன செய்யும் அப்படின்னா, ஆஹ், என்ன எரர், என்ன எரர், ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சாட்ல போடுங்க. நம்மளுக்கு ஃபெமிலியரான எரர் தான். இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி, என்ன சர்வர் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, லோக்கல் ஹோஸ்ட், என்ன டேட்டாபேஸ் எம்எஸ்டிபி, என்ன கொரி, செலக்ட் டாப் 10. டாப் 10 உள்ள ஜாப் ஐடி, ரன் ஸ்டேட்டஸ், ரன் டேட், ரன் டைம், மெசேஜ், சிஸ் ஜாப் ஹிஸ்டரியிலேருந்து எடுத்துட்டு வா. ஆர்டர் பை ரன் டேட் டிசெண்டிங் கமா ரன் டைம் டிசெண்டிங், இந்த ஃபார்மட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஆனால் எரர் அடிக்குது. என்ன எரர்னா, எஸ்எஸ்எல் ப்ரொவைடர் ஏதோ கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ஆனா பட் ஒரு எரர் வருது. சர்டிபிகேட் செயின் வாஸ் issued பை a authority that is not trusted வருது. என்ன எரர்னு தெரியலையா?
ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் அதுதான் அது கொடுக்காதனால வந்துச்சு பாருங்க அவுட்புட். இப்போ நம்ம ரன் பண்ணதோட அவுட்புட் இருந்தா இருக்கு பாருங்க. ஜாப் ஐடி இந்த இருக்கா. அடுத்தது என்ன, ரன் ஸ்டேட்டஸ் அடுத்த காலம், அடுத்து ரன் டேட்டு, அடுத்து மெசேஜ், ரன் டைம், அடுத்து மெசேஜ். 5 காலமும் பிரிண்ட் ஆயிருக்கா கரெக்டா? இந்த இருக்கு பாருங்க 5 காலம். 10 ரெக்கார்டு வந்திருக்கும். ஏன்னா டாப் 10 தான் நமக்கு எடுத்திருக்கோம். ஆர்டர் பை ரன் டேட் வந்து டிசைனிங்ல ரன் டேட் எதுக்கெல்லாம் அதிகமா இருக்குதோ, லேட்டஸ்ட் இருக்குதோ அந்த இது வழியா எடுத்து வந்திருக்கும். இந்த கொரியோட அவுட்புட்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இது எல்லா ஜாவையுமே எடுத்து வந்திருக்கும். நம்ம எந்த ஃபில்டரும் பண்ணல. ஜாப் ஐடியோ இல்லை ஜாப் நேமோ, டிபி ஷிங்க் டேட்டாபேஸ் அதுக்கானதை மட்டும் கொடு அப்படின்லாம் சொல்லலை. டாப் 10 இருக்கிற வேல்யூவை அழுத்துவா அப்படின்னு. டாப் 10 இருக்கிற 10 ஜாப் எடுத்துட்டு வந்தோம் அதோட டீட்டெயில்ஸ். டவுட் நீங்களா கேளுங்க, நானா என்ன மாதிரி டவுட் வரும்னு யோசிச்சு யோசிச்சு சொல்றேன். அப்படி வந்ததுதான் இப்ப நான் சொன்னது. அடுத்து ஜாப் மானிட்டரிங் எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஆட்டோமேட் பண்றது. இது ஒரு 10லேருந்து ஒரு 20 லைன் இருக்கும். இது பாருங்க அப்படின்னு. சொன்னதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒட்டுக்கா வரும், அவ்வளவுதான். கண்ட்ரோல் என்னு பேஸ்ட் பண்ணிட்டேன். பயப்படாதீங்க, லைன்லாம் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி. சின்ன சின்னதாக நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம்ல, அதோட கம்பைன் எல்லாமே கம்பைன்ட் ஆகி வர்றதுனால இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எதுக்காகனா ஜாப் மானிட்டருக்காக. இந்த டிபி அட்வென்ச்சருங்கிறத நான் வந்து பேராமில் வாங்கிட்டேனா. இப்போ இம்போர்ட் மாடியூல் எஸ்கியூஎல் சர்வரை இம்போர்ட் பண்ணிட்டு $ஜாப்ல இந்த ஜாப் நேம் என்ன இருக்கோ அதை வாங்கி இங்கே பாஸ் பண்ணிடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அடுத்து ரைட் ஹோஸ்ட்ல போய் இந்த ஜாப் நேம் இருக்குல்ல, ஜாபோட ஜாப் நேம் அதை இங்கே கால் பண்ணி ஷியான் அப்படிங்கிற கலர்ல பிரிண்ட் பண்ணிடுறேன். அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ஐடியில ரன்னிங்கா. இஃப் ஈக்குவல் டு ரன்னிங்கா இருந்தா எல்லோ கலர்ல பிரிண்ட் பண்ணும். எல்லோ கலர்ல பிரிண்ட் ஆகுதுன்னா ரன்னிங் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் ரன் எப்ப என்ன டேட்ல அது கிரே கலர்ல பிரிண்ட் பண்ண. எனேபிள்ல இருக்கா, இஸ் எனேபிள்டா இருந்தா கிரீனு, இல்லைன்னா ரெட் கலரு. அடுத்து இஃப் $ஜாப் டாட் கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஃபெயில்டு. இப்போ உள்ள அந்த ஜாபோட ரன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டுன்னு ஈக்குவல்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஃபெயில்டா இருக்கு அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த ஃப்ளூப்பு ட்ரூவா இருந்தா இது நடக்கும். என்ன பண்ணும், அலர்ட் ஜாப் ஃபெயில்டு டெக் உடனே பாருங்க. அது ரெட் கலர்ல வரும் பாருங்க, 4 கலர் உள்ள பயமுறுத்துற மாதிரி. எல்ஸ் இஃப் டாலர் இது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க போகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலை அப்படின்னா எல்சிப் கூடிய வந்துடும். என்ன சொல்லும், $ஜாப் டாட் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ரன்னிங்ல இருக்குது. லாஸ்ட் ஜாப் ரன் டூரேஷன் வந்து கிரேட்டர் தென் 30 இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன்ல போயிடும். என்ன சொல்லுதுன்னா 30 நிமிஷத்துக்கு மேல ஓடுதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லோ கலர்ல பிரிண்ட் பண்ணும் வார்னிங், பயமுறுத்துற மாதிரி. போய் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட ஜாப் ரன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலும் ஆகல, ரன்னிங்ல இல்ல, ஐடியில் இருக்குது அப்படின்னா இந்த 24 மணி நேரத்துல இது ஓடல அப்படிங்கிறதா சாரி இதோட வேலை. $ஜாப் டாட் லாஸ்ட் ரன் டேட் லெஸ் தென் கெட் டேட் டாட் ஆட் டேஸ் -1. இப்பையிலேருந்து ஒரு நாள் இது பண்ணி கடந்த 24 மணி நேரமா அது ஓடல அப்படின்னு சொல்றதுக்காக, அந்த 24ங்கிறதுக்காக இந்த இவ்வளவும். இப்ப நான் என்ன பண்றேன், 24 மணி நேரம் ஓடல அப்படின்னு சொல்லி எல்லோ கலர்ல பிரிண்ட் பண்ணிடுறேன். ரன் பண்ணி பார்க்கலாமா. பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா. ஜாப் பேர் என்ன, டிபி ஸ்ட்ரிங் அட்வென்ச்சரு. ஸ்டேட்டஸ் என்ன, இந்த லைனோட அவுட்புட்
தெரியுதா கர்சரு? ஐடியில் இருக்கு. லாஸ்ட் இன்னைக்கு தான் 10-13 கோடி இருக்கு கடைசியா. 10:13 பிஎம்க்கு எனேபிள்டில் இருக்கா? ட்ரூ. அப்ப இந்த கண்டிஷன் சக்சஸ் ஆகுறதுனால கிரீன்ல பிரிண்ட் ஆகுது பாருங்க, தெரியுதா? அவ்வளவுதான். இததான் வந்து நம்ம ஒரு பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரியும். நோட்டு பென் வச்சு எழுதி ஒண்ணு ஒண்ணா இது எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு டேட் நிறைய வச்சு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் சரி, கிளாஸ் முடிஞ்ச பிறகு ப்ராக்டிஸ் பண்றப்பையும் சரி, எழுதி எழுதி பாக்குறீங்கன்னா அவ்வளோ உங்களோட பிரெயின்ல நியூரான் வேலை செய்யும். நிறைய தேடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நல்ல வேலைக்கு போயிருவீங்க. நல்ல சம்பளம். ஒரு நல்ல ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நல்ல சம்பளம், நல்ல வேலை கிடைச்ச பிறகு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ட்ரீமோட இருங்க. அந்த ட்ரீம் எல்லாம் அப்பப்ப ஞாபகம் வரப்பெல்லாம் ஒரு சின்ன நோட்டு போட்டு, பாக்கெட் நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிரும். ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து போயிட்டு எடுத்துட்டு தான் இருக்கோம். ம். இது இன்னமும் கொஞ்சம் ஷார்ட்டான வெர்ஷன் இது. இத பாருங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாப் நேம் இந்த இருக்குல்ல, கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் அதை மட்டும் எழுது. ஜாப் நேம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஐடி இல்ல ரன்னிங்கா, அவ்வளவுதான், சிம்பிள். ஃபெயில்டுனா மட்டும் ரெட் கலர், ரன்னிங்ல இருந்தா எல்லோ. டிஃபால்ட்னா ஒயிட். இப்ப இதாயிருக்கு பாருங்க, தெரியுதா? இது ஒயிட் கலர்ல தானே இருக்கு டிஃபால்ட்ல. இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஏற்கனவே பார்த்தது தான் அது. இஃப் ஈக்யூனா ஈக்குவல் டு ரைட் கோட்ஸ்னா பிரிண்ட். இதுக்குள்ள என்ன டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறீங்களோ அது நடந்துரும், எழுதிரும். பக்கத்துல ஹைஃபன் பேக்ரவுண்ட் கலர், ஃபோர் கிரவுண்ட் கலர், டிஃபால்ட் ஒயிட் இருக்குல்ல, கொடுப்போமா? நான் அதை பார்ப்போம். கிரீன் வந்துச்சு பாருங்க, தெரியுதா? டிபி ஷிங்க் அட்வென்ச்சர் ஐடிங்கிறது. ஏன்னா இந்த கண்டிஷன்ல இருந்தா எல்லோ, ரன்னிங்ல இருந்தா ஃபெயில்டா இருந்தா ரெட், மிச்சம் என்னவா இருந்தாலும் கிரீன். உங்களுக்கு புரியுதா லாஜிக்கு? பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு. தெரியுதா? பேக்ரவுண்ட் கலர் மாறுது பாருங்க. கிரீன்ல பிரிண்ட் ஆகுது பாருங்க பேக்ரவுண்ட் கலர். இவ்வளவு நேரம் நம்ம ஃபோர் கிரவுண்ட் கலர் பார்த்தோம், எழுத்தோட கலரு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர். இது மாதிரி நீங்க எல்லாம் ப்ளே பண்ணலாம் ஒன்று ஒன்றா. இது ஒரு ஈஸியா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது ஒரு ஒரு லைன்ல எப்படி செக் பண்றது அப்படின்னா, கெட் எஸ்கியூஎல் ஏஜென்ட் ஜாப்ங்கிற கமாண்ட யூஸ் பண்ணி எந்த சர்வர் கனெக்ட் பண்றீங்க, வேர் நேம் ஈக்குவல் டு எந்த ஜாப் நேமு பாஸ் பண்ண போறீங்க, இதோட அவுட்புட் எல்லாத்தையும் எங்கன்னா நேமு, கரண்ட் கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ், லாஸ்ட் ரன் டேட்டு, இதெல்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக. எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. நேம் என்ன, இதோட அவுட்புட். கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் ஐடியில் இருக்கு. லாஸ்ட் ரன் டேட் இந்த இருக்கு பாருங்க, 1/10/2025 10:13:12 பிஎம். டியூரேஷன் என்ன உங்களுக்கு புரியுதா? இது இந்த கோடு ஒன்று ஒன்று என்ன பண்ணுது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே இருக்கும். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் என்கிட்ட கேளுங்க. குரூப்ல கேட்டாலும் சரி, என்கிட்ட ஒன் டு ஒன்னா டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதை இந்த ஒவ்வொரு லைனுக்கும் இந்த லைன் என்ன பண்ணுது, அந்த லைன் என்ன பண்ணுது, கெட் எஸ்கியூஎல் ஏஜென்ட் அப்படின்னா அது என்ன பண்ணுது, செகண்ட் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். அது ஒன்று ஒன்றையும் பார்த்துக்குங்க என்னன்ட்டு. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்கும், நான் சொன்னதான் இருக்கும். அடுத்து இதுல ஏன் இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அங்க இருக்கு பாருங்க. இஃப்
எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களோட கோடை வந்து ஸ்மார்ட்டாகவும் எஃபிஷியண்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு மியூச்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ் கண்டிஷன் இல்லாததுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கும். ஒன்று ஃபெயில் ஆயிருக்கும், இல்லை வந்து ரன்னிங்ல இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஐடியில் இருக்கலாம். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 கண்டிஷன்ல இருக்காது. ரன்னிங்லயும் இருக்கணும், ஃபெயில்டும் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஐடியிலயும் இருக்கணும், ரன்னிங்ல இருக்கும், சைமல்டேனியஸ்ல இருக்குமா? அந்த கண்டிஷன் வரல பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ இப்போ பாருங்க, இஃப் டாலர் ஜாப் டாட் கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஃபெயில்டு, எல்ஸ் இஃப் டாலர் ஜாப் டாட் கரண்ட் ரன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ரன்னிங். ஏற்கனவே ஃபெயில்டுன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில்டுனாவே அடுத்ததுல போய் ரன்னிங் ஃபெயில் அதுவும் ட்ரூ ஆகாது பாருங்க. அப்ப இஃப் எல்ஸ் இஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக இது பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அடுத்தது ஏதாவது போய் செக் பண்றத செக் பண்ணாத, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றது. அந்த டைம்ல இப்போ ஃபெயில்டா இருந்தா இதை செக் பண்ணு, இல்லை ரன்னிங்ல இருக்குன்னா அதான் ரன்னிங்ல இருக்கு ஏன் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுரு, ஆல்ரெடி ஃபவுண்ட்னு சொல்லிட்டு. ஐடியில் இருக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணு. இந்த மாதிரி நீங்க இது நடந்துச்சுன்னா அது நடக்கணும் அப்படின்னு நீங்க வந்து டிஃபைன் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனா இதை பண்ணு, மேட்ச் ஆகலைன்னா இதை செய்யு அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கொரி எழுதுன மாதிரி பண்ணுவோம். இப்போ 3 செக் இருக்குன்னு வச்சுங்க, ஃபெயில்டு, ரன்னிங், ஐடியில். கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டிஷன் தானே ட்ரூவா இருக்க முடியும், புரியுதா? இந்த மாதிரி நேரங்கள்ல இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆர்டர்லையும் நீங்க இது பண்ணிக்கலாம். எப்பயுமே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆர்டர் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருவீங்க. அடுத்த கண்டிஷன் செக்கிங் பார்த்தீங்கன்னா மீடியம் ப்ரியாரிட்டி, அடுத்த எல்சிஃப் இருக்குல்ல அதில் வர்றது லோவர் ப்ரியாரிட்டி. நல்லா பார்த்துங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. இது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்டர்ல தான் நீங்கள் வந்து கண்டிஷனை டிஃபைன் பண்ணுவீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது மாதிரி எழுதுறதுனால என்னன்னா ஒரு டெசிஷன் ப்ராசஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கப்ப ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனேபிள்டாகவும் இருக்கலாம், ரன்னிங்லேயும் இருக்கலாம் ஜாபு. இதை பாருங்க, ஜாபு எனேபிள்லையும் இருக்குது பாருங்க, எனேபிள்ல தானே இருக்கு. இப்போ ரன் ஆகுது அப்படின்னா ரன்னிங்லேயும் இருக்குன்னு தானே அர்த்தம். சின்ன ஜாபுங்கிறதுலாம் டக்குன்னு முடிஞ்சிடுது. இப்போ வந்து எனேபிள்லையும் இருக்கு, ரன்னிங்லையும் இருக்கு. இப்போ நான் சொன்னது அப்படியே கொரி வழியா இருக்கும், இதை பார்த்துக்குங்க. மெயினாக என்ன, நம்ம கோடு வந்து நல்ல ஒரு வேகமாக ஓடுறது, ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லூப்ல எழுதிக்குவோம். அடுத்து பொதுவான கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்கியூஎல் ஏஜென்ட் சர்வீஸ் ரன்னிங்ல இருக்கணும். எஸ்கியூஎல் ஏஜென்ட் சர்வீசஸ்ல போயிட்டு services.msc போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? சார்ட்ல சொல்லுங்க. எஸ்ன்னு அடிச்சுட்டு எஸ்கியூஎல்னு அடிச்சிங்கன்னா அங்கே போயிடும், தெரியுதா? என்ன ஏஜென்ட்டோ அது ரன்னிங்ல, எல்லாமே உங்களுக்கு ரன்னிங்ல தான் இருக்கு, 4 சர்வீஸுமே. இதுல இருக்காது ஏஜென்ட், எக்ஸ்பிரஸ் எடிஷன் அது. இதுலலாம் எல்லாமே ரன்னிங் ஸ்டேட்ல இருப்பாருங்க. உங்களோட பவர் ஷெல்லுக்கு வந்து மேனேஜ் பர்மிஷன் இருக்கா உங்களோட ஜாப்ஸ்லாம், அதையும் என்ஷூர் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எங்க என்ன நடக்குதுன்னே தெரிய சுத்த விடாம ட்ரை கேட்ச் பிளாக்ல எழுதுனீங்கன்னா கேப்சர் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க உங்க மேனேஜருக்கு சொல்றதா இருக்கட்டும், என்னங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும் எரரை கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணீங்கன்னா. இப்போ இதெல்லாம் வந்து கன்சிடரேஷன். பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க மானிட்டரிங்க வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா, எனக்கு அலர்ட் அடி, இந்த ஜாப் வந்து இத்தனை மணிக்கு நான் ஓடுற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன், ஆனா ஓடுனுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஓடலைன்னா எனக்கு ஒரு மெயில் அலர்ட் அடிச்சிரு அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம்.
அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். அடுத்து உங்களோட பவர்ஷெல் ஸ்கிரிப்டை விண்டோஸ் டாஸ்க் ஷெடியூலர் வழியா ஷெடியூல் பண்ணா ரெகுலர் செக்ஸ் நடக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்குவோம். எப்படின்னா டாஸ்க்கு ஷெடியூலர் போயிட்டு நியூ டாஸ்க்கு உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் அப்படியே மேப் பண்ணி செஞ்சு இது பண்ணணும். இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பேசிக் டாஸ்க்கு இதை நம்ம செய்வோம். சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா சொல்றேன். அப்கமிங் கிளாஸ்ல இதை செஞ்சு பார்ப்போம். உங்க பேர் கொடுக்க போறீங்க, என்ன ஜாபு, என்ன வேலை செய்ய போகுது, நெக்ஸ்ட் எந்த ஸ்கிரிப்டை ஓட்டணுங்கிறதான் ட்ரிகரு, என்ன ஆக்ஷன் நடக்கணும், ஃபினிஷ், இந்த மாதிரி இப்படிதான் நீங்க வந்து டாஸ்கை கிரியேட் பண்ணுவீங்க. எங்க டாஸ்க்கு ஷெடியூலர்ல. அது எப்படி கண்டுபிடிப்போம்? சர்ச்ல போயிட்டு டாஸ்க்கு ஷெடியூலர் அப்படின்னு டைப் பண்ணுவேன். வருதா? டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். அப்புறம் உங்களோட ஜாப் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, என்ன ஜாபுக்கு வந்து இப்போ ஆடிட் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு ஹிஸ்டரி எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கிறது மூலமா பவர்ஷெல் மானிட்டரிங்ல நீங்க ஆடிட்டரை ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கும், ப்ரூவ் இருக்கும், உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு. நான் சொன்னது அப்படியே தமிழ்ல இருக்கும், பார்த்துக்குங்க. ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் சம்பந்தமா உள்ள குயிஸ் பார்த்தோம். எஸ்கேல் கொரி பவர்ஷெல்ல எப்படி எல்லாம் ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற குயிஸ் பார்த்தோம். என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், கமாண்ட்லெட்ஸு, என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம். அடுத்து இன்னைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கியூஎல் ஜாபை எப்படி ஆட்டோமேட் பண்றது, என்ன டாஸ்கை எப்படி ரன் பண்றது, எப்படி ஸ்டாப் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஜாப் ஸ்டேட்டஸ் ஹிஸ்டரி இதெல்லாம் எப்படி பார்க்கறது, இது சம்பந்தமா பார்த்தோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல ஒரு ஓவர்வியூமா பார்த்துரும். எப்படி ஸ்டார்ட் பண்றது ஜாபை, இந்த இருக்குல்ல ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் அண்டர் ஸ்கோர் ஜாப், எந்த ஜாபை அதை கொரியில கொடுத்துறீங்க. ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஸ்லீப்புங்கிற கமாண்ட் கால் பண்ணி ஸ்லீப் பண்றீங்க அப்படின்னு என்ன, இது முடிச்ச பிறகு இதெல்லாம் ஒட்டுக்க ரன் பண்றப்ப டக்குன்னு இது ரன் ஆகிடாது. ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். ஏன்னா இந்த வேலையை முடிச்ச பிறகு அப்புறம் தான் இங்க ரன் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். வேற என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இதை டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. இது ஒரு நல்ல ஒரு லாஜிக். இது ஸ்டார்ட் ஸ்லீப் செகண்ட்ஸ் ஒரு 10 ஒரு 16 கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கழிச்சு அடுத்த லாஜிக் ரன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சில சினாரியோ உங்களுக்கு வரும். இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வேலையை பண்ணு அப்படின்லாம் சொல்லி. அப்புறம் ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாப் பண்றது, எப்படி பாஸ் பண்றது, ஹிஸ்டரி எப்படி பார்க்கறது, டூரேஷனு இதெல்லாம் பார்த்தோம். ஜாப்ங்கிற வேரியபிளை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு, எஸ்எம் ஒன்று இருக்குல்ல. இதன் மூலமா நம்ம எப்படி ஒரு ஜாப் ரெஃபர் பண்ணி எப்படி ரன் பண்றது, ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த ஸ்டார்ட்டுக்கு பதிலாக ஸ்டாப் பண்ணலாம். நீங்க வேற ஸ்டேட்டஸ் நிறைய இருக்கு, ஒன்று ஒன்றையும் கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், கொஞ்சம் பொறுமையா ஒரு நோட்டு பென் வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் அனுப்பிச்சு விடுற நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கிங்க. அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸையும் பாருங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம். எவ்வளோ ரிப்பீட் அடிக்கிறீங்களோ அந்த மாநாடு படத்தில் வர்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் அடிக்கிறீங்களோ நீங்க உங்களை அறியாம எக்ஸ்போர்ட் ஆயிடுவீங்க. இப்ப இருக்கிற நிலைமை எப்படி வேணாலும் இருக்கட்டும், கவலையப்படாதீங்க. கரெக்டா க்ரூம் ஆகி அப்ஸ்கில் ஆகி வந்துடுவீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. வேற எப்படிலாம் ஸ்டாப் பண்றது, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ், எப்படி ஒரு கொரியை ரன் பண்ணி ஜாபோட ரீசன் எக்ஸிகியூஷன் ஹிஸ்டரி எப்படி எடுக்கிறது, அதையே எனும் ஹிஸ்டரிங்கிறது மூலமா எப்படி எடுக்கிறது, ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரிய நார்மல் கொரியை ரன் பண்ணி எப்படி ஜாப் சம்பந்தமான டாப் 10 ஹிஸ்டரி எப்படி எடுக்கிறது, ஒரு ஒரு 10 to 20 லைன் உள்ள மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது,
அது இந்த மாதிரி இருந்தா இந்த வேலையை பண்ணு, இந்த மாதிரி இருந்தா அந்த வேலையை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இஃப் எல்சிஃப் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறது. எப்படி செஞ்சு என்ன லாஜிக் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எழுதியிருக்கிறது பார்த்தோம். அடுத்து ஒரு 10 லைன்ஸ்ல இன்னொரு ஸ்கிரிப்ட், ஒரே லைன்லயே ஒரு சில வேலையை எப்படி வாங்குறது, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கும். இம்போர்ட் மாடல்லாம் என்ன பண்ணுது, எஸ்கியூஎல் சர்வர் வந்து டூல்ஸை லோட் பண்ணுது. நம்ம வந்து எதுக்காகன்னா டேட்டா பேஸ் கூட பேசணுங்கிறதுக்காக, இல்லைன்னா நம்ம டேட்டா பேஸ் உடைய ரீச்சே பண்ண மாட்டோம். அடுத்து டாலர் ஜாபுங்கிறத என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபை கண்டுபிடிச்சு அதை மானிட்டர் பண்ண போறேன். இப்போ ஏதாவது ஒரு கரண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன், டாட் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்டாக இருக்கும். என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஜாப் வந்து டேக்கிள் பண்ணுவோம். ரன்னிங்காக இருந்தால் இதை பண்ணு, ஃபெயில்டாக இருந்தால் இதை பண்ணு, ஐடியில் இருந்தால் இதை பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் காமன் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் ரன்ல இருக்கணும். இல்லை அப்படின்னா அங்க வந்து நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அடுத்து உங்களோட பவர் ஷெல்லுக்கு பர்மிஷன் இருக்கான்னு பாருங்க, ஜாபை மேனேஜ் பண்றதுக்கு. அப்புறம் ஏதாவது எரர் வருதுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை கேட்ச் பிளாக் வச்சு கேப்சர் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அலர்ட் பண்ணுங்க, மானிட்டரிங்க ஆட்டோமேட் பண்ணுங்க. டாஸ்க் ஷெட்யூலர் வழியா எப்படி ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது, எப்படி ஒரு ஜாப் ஸ்டேட்டஸை லாக் பண்ணி ஒரு ஜாபோட ஹிஸ்டரிய சரி டைப் ஆஃப் ஆடிட் பர்பஸுக்காக எப்படி வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ஆடிட் பர்பஸுக்காக சப்மிட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பவர்ஷெல் வழியா இது மாதிரி மானிட்டரிங் ஸ்கிரிப்ட் போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்தே நீங்க அழகா ஆடிட்டரை டேக்கிள் பண்ணிடலாம். எடுத்து கொடுத்து அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் நிறைய இங்கேருந்தே கவர் ஆயிரும். இப்போ புரியுதா என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி? ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அக்டோபர் 1, 2025. அடுத்த கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே 2/3/10. ஓகே, அக்டோபர் 3 ஃப்ரைடே வந்து அடுத்த கிளாஸ். நம்ம வந்து அன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேக்கப் ரீஸ்டோர், முக்கியமான கிளாஸ் அது. எப்படி பேக்கப் ரீஸ்டோர். போன வாரம் கூட என்னோட கம்பெனியில் ஒரு ரெக்யர்மெண்ட் வந்துச்சு, ஒரு சர்வரில் ஒரு பேக்கப் எடுக்கிறாங்க ப்ரொடக்ஷனு, அதை வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் ரீஸ்டோர் பண்ணணும் ஸ்டாண்ட் பை மாதிரி. அது வந்து வேற டேட்டா சென்டரில் இருக்குது. அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, பேக்கப்பை காப்பி பண்ணி பவர் ஷெல் வழியாக நான் ரீஸ்டோர் போட்டு விட்டேன். அது ஓடிக்கிட்டு இருக்குது. டெய்லி வீடியோ காலம் 4 மணிக்கு ரன் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். I hope I delivered my best. We will see next class. Thanks everyone. Keep learning, keep upskilling.